கும்பிட்டு வாழ்கிற அந்த பண்ணை அடிமையுடைய அந்த அளவுக்கு தன்னை தாழ்ந்து முடித்துக் கொண்டு சேசரின் கால்களை ஜலத்தினால் கழுவிட்டுக் கொண்டு தரித்திரரின் ரூபமானார் என்று வேதம் நம்மை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபமான இத்தனை தாழ்மையின் அடையாளம். ஆனால் அவரே என்ன சொல்றாரு? நீதிக்காக போராடியவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கால்களில் கழுவிய அதே இயேசு கிறிஸ்து சவுக்கை எடுத்து அடிக்கிறார், தேவசபையில் இருந்து விரட்டுகிறார். அப்போ எவ்வளவு தூரம் தாழ்ந்து போக முடியுமோ தாழ்ந்து போக முடியும். ஆனால் அந்த தாழ்மையில் ஒரு அடிமைத்தனமாக நினைத்தால் அதை விடாது. சவுக்கை எடுக்கலாம், தண்டிக்கலாம், கண்டிக்கலாம். என் பாதங்கள் பாபிலோனை நோக்கி பறக்கும். செருப்பை தூக்கி பாபிலோன் நோக்கி வீசணும்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. பாபிலோனை நோக்கி என் பாதங்கள் பறக்கும். செருப்பால் அடிக்கிறார். கர்த்தர் அக்கிரமத்தை எதிர்த்து, ஆணவத்தை எதிர்த்து, அதிகார பீடங்களை எதிர்த்து தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் இல்லையா? ஆனால் தட்டுங்கள் திறக்கப்படும். நான் எழுதுவேன், இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியாளர் என்ற முறையிலே நான் எழுதுவேன். தட்டுங்கள் திறக்கப்படும், திறக்கப்படாவிட்டால் உடைக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், கொடுக்கப்படாவிட்டால் பறிக்கப்படும். இயேசு ஒரு புரட்சியாளர் என்பதற்காக, ஆனால் அதுக்காக தாழ்மையின் அடையாளமும் அவரே, புரட்சியின் அஸ்திவாரமும் அவரே. இதை குறித்தவர்கள் வாயால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே என் கருத்துக்களை திணிக்கவோ புகுத்தவோ விரும்பவில்லை. அவர்கள் வாதங்களை வைக்கப்படும். பிறகு என் தீர்ப்பிலே நான் என்னுடைய நியாயமான கருத்தை, உண்மையான கருத்தை நான் இங்கே உங்களுக்கு தீர்ப்பாக வழங்குகிறேன் என்பதை சொல்லி, முதலாவது தாழ்மையின் அடையாளம், இயேசுவின் வாழ்க்கை தாழ்மையின் அடையாளமே என்பதை பற்றி பேச வாக்குவன்மை படித்த, நாக்குவன்மை படித்த அருமையான ரெவரண்ட் டாக்டர் அவருடைய ரொம்ப அருமையான பேச்சாளர். பல ஊர்கள் அவரை தெரியும், பல ஊர்களில், சென்னையிலே, பெங்களூரிலே, குமாரபாளையத்திலே, எங்கெங்கு அழைத்தாலும் வந்து திடகாத்திரமாக மிக துணிச்சலாக தன்னுடைய வாதத்தை முன்வைப்பவர். அப்படிப்பட்ட அருளையாற்றவர் இறக்கை பற்றி பேசுவாரு, புரட்சியை பற்றி பேசுவார் நினைக்கிறேன். அவர் தாழ்மையை பற்றி பேசுவதற்காக வீரத்தோடு வருகிறார். அவருடைய இயேசுவின் வாழ்க்கை, கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவின் தாழ்மையே அடையாளம் என்கிற ஒரு தலைப்பை தந்திருக்கிறார். இயேசு பிறப்பிலே ஒரு தாழ்மை உண்டு. இயேசு மாட மாளிகையிலே பிறக்கவில்லை, ஒரு கோபுரத்திலே பிறக்கவில்லை. வேதம் இப்படியே சொல்கிறது, சத்திரத்தில் இடமில்லாமல் அவரை பெற்று முன்னணியிலே கிடத்தினார்கள். முன்னணியிலே தெரியுமா? வெராண்டா. இயேசுவை பெற்றது கூட சத்திரத்துக்கு வெளியில பாத்தீங்களா, அந்த எமர்ஜென்சிக்கு நாலு சேலையை மறைச்சு அவங்க குழந்தைய பெற்றெடுத்துருவாங்க. அது மாதிரி தான் நடந்திருக்கும் போல தெரியும். முன்னணியிலே கிடத்தினார்கள். அவருடைய பிறப்பு ஒரு தாழ்மை. ஒரு பெரிய அரண்மனையில பேலஸ்ல பிறக்கல, ஒரு பிறப்பு ஒரு தாழ்மை. எங்க ஊர்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டெலிவரி மதுரைக்கு போவாங்க. நாங்க மதுரையில போய் இந்த மகளுக்கு டெலிவரி பார்த்துட்டு வந்தவங்க பெருமையா பேசுவாங்க. ஆனா நம்ம இயேசு சத்திரத்துல இடம் இல்லையா, வெராண்டாவில் போட்டாங்களாம் பாருங்க. அவருடைய செயலின் தாழ்மை, அப்படி செயலை பாருங்கள். எல்லா சீசனையும் உட்கார வச்சு தன்னுடைய வஸ்திரங்களை கலட்டி ஒரு சீலையை எடுத்து இடுப்புல கட்டி பாதத்தை கழுவுகிறார். சீசனுடைய பாதத்தை பேதுரு சொல்றாரு, ஐயோ நீருடைய பாதத்தை என்ன செய்யக்கூடாது, கழுவக்கூடாது.
உன் பாதத்தை நான் கழுவலைன்னா என்னோட உனக்கு என்ன இல்லை பார்ட்டிசிபேட் இல்லை. ஐயோ ஆண்டவரே அப்படியா எனக்கு தலையில இருந்து காலம் குளிப்பாட்டி போதும்பா உனக்கு காலை கழுவினாலே ஹல்லேலூயா. செயலிலே ஒரு தாழ்மை. ஒரு சிஎஸ்சி போற ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த செயல் தாழ்மையா இல்லை. 1 லட்சம் ரூபாய் கவர்ல வச்சு கொடுக்குறாரு. இது எப்படி கொடுக்குறாரு? இந்த சபைக்கு கட்டுமான பணிக்காக அந்த 1 லட்சம் ரூபாய் கவர்ல வச்சு கொடுக்குறாரு. இது தாழ்மையா பெருமையா சொல்லுங்க. அந்த கையில கொடுக்குறது இந்த கைக்கு அப்படி பேச்சில தாழ்மை. சீசர்களுக்கு சொல்லுகிறார், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவனோ என்னட்ட தீவுக்குள்ள 55 சபை இருக்கு. ஒரு சபையோட ஒரு பிடிவரன் வந்தாரு. சொன்னாரு, இந்த தீவுக்குள்ள எங்க சபையோட விசுவாசி மாதிரி விசுவாசி ஸ்ட்ரென்த் கிடையாது. எங்க பாஸ்டர் மாதிரி யாரும் நினைக்க முடியாது, போதிக்க முடியாது. பேச்சு நல்லா இருக்கா தெரியல. நான் சொன்னேன், உங்க பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா உங்க பாஸ்டர் பரிசுத்த வேதாகமத்தை வச்சிருக்காரு. மற்ற 54 பேரும் குர்ஆனை பகவத்கீதை படிக்கிறார் என்று சொல்லி சமூக சமத்துவ அரசு என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த கழக ஆட்சிகள் திமுக, டிஎம்கே, ஏடிஎம்கே ரெண்டுமே இதுவரைக்கும் அனுமதித்தார்களா? கலவரம் மூண்டுவிடும் என்று தடுத்து நிற்கிறார்கள். ஆனால் கோர்ட்டு போன மாதம் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, ஹரிஜனங்களை உள்ளே அனுப்பு. அரசு துறையே, போலீஸ்துறையை கை வைத்திருக்கிற முதலமைச்சரே நீதான் பொறுப்பு, அவர்கள் உள்ளே போக வேண்டும். தடுத்து நிறுத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும். தலைமைச் செயலாளரும் உள்துறை செயலாளரும் ஆஜராகும் என்று கோர்ட்டு. என்ன பண்ண, அடுத்த நிமிஷம் வாயை குத்திக்கிட்டு அவங்களை உள்ள அனுப்பணும். அரசாங்கம் சாதிக்காததை, அரசியல் கட்சிகள் சாதிக்காததை, முதலமைச்சர்கள் சாதிக்காததை நீதிமன்றம் செய்து காட்டியது. சட்டத்தை பாதுகாக்கிறது. சட்டம் இருக்கு, எழுத்துல இருக்குது. படித்து வரிசையா படிச்சாங்க சட்டங்களை. இந்தியன் பீனல் கோட், இந்தியன் ஆர்டிகல் நம்பர் 26, 25 எல்லாம் இருக்குது. நடைமுறையில் சாத்தியமா தான் கடைசியா டோட்டலா முடிச்சாங்க ஒரே வழியில. மதச்சார்பற்ற அரசியலை நீக்க போறேங்கிற மதச்சார்பற்றது பற்றி எல்லாமே போச்சு நஷ்டம். இதை தடுத்து நிறுத்த இதை போன்ற போராளிகள், நம்ம மார்ட்டின் மாதவனை சாதாரண நினைச்சேன், ஒரு மகா பெரிய போராளி தான் ஒத்துக்கொள்கிறேன்.